இந்த ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் எண்டு வரைக்கும் பாருங்கள். சித்துக்குட்டி விளையாண்ட பால் வந்து அந்த வேப்ப மரத்து மேலே மாட்டிக்கிச்சு போல். அதை கீழே உழுவுறதுக்கு அந்த அங்கிள், அப்புறம் அங்கே அந்த அந்த அண்ணா, அவங்க குழந்தைங்க எல்லாருமா நின்று உலுக்கி பார்த்துட்டு இப்படி இப்படி உழுக்கு, இப்படி இப்படி உழுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த வீடியோவில் இவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த குழந்தைங்க பால் எடுக்கணும்னு ஹெல்ப் பண்ணுறதை தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்பா ஆனால் அந்த வீடியோட என்னன்னு தெரியல. நான் ஒரு பக்கமாக உட்காந்துட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் உலுக்கி பார்த்துட்டு வந்துட்டாங்க. என் பிள்ளைக்கு மரம்லாம் ஏற தெரியாது, ட்ரை பண்ணிவிட்டு இறங்கிடுச்சு. அப்பா பார்த்தீங்களா, நம்ம அப்படி வளர்க்கலையே. அச்சச்சோ, இப்போ பாருங்கள் அந்த அண்ணாவும் ஏறுறாங்க. இது மாதிரி குழந்தைங்க விளையாடுறப்ப இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கும் தோணுது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறது கூட தெரியல, ஆனால் நான் இங்கேருந்து வீடியோ எடுக்கிறேன்னு மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வர்றாங்க. பாலை எடுத்துட்டாங்க. தேங்க்ஸ்மா. வந்து என்ன கேட்டாங்கங்கிறது தான் இந்த வீடியோட என் ட்விஸ்ட்டு பாருங்கள். இல்லை, இந்த அளவுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு மேலே அவர் யாரோ, ஆனால் வந்து இவங்க எல்லாருமா சேர்ந்து முயற்சி பண்ணி இப்போ அந்த அந்த அண்ணாவே ஏறி அந்த பாலை உலுக்கி எடுத்து கொடுக்குறாங்க. எவ்வளோ நல்ல குணம். இந்த வீடியோவை நான் எடுத்தப்போ வந்து நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் எடுத்தேன். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் என்கிட்ட வந்தாங்க. இந்த வீடியோ முடிஞ்சு வந்துட்டு, அக்கா என்னை ஃபேஸ்புக்கிலலாம் போட்டுறாதீங்க, குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களே எடுக்கவும் முயற்சி பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க, அவங்களால முடியலன்னு தான் நான் மரத்தில் ஏறி எடுத்து கொடுத்தேன், பார்க்கில் அந்த மரத்துலலாம் நான் ஏறுறேன்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டுறாதீங்க அப்படின்னாங்க. நான் பார்த்த வியூ வேறு, நீங்கள் பார்த்த வியூ வேறு, ஆனால் நான் கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் போட போகிறேன் தம்பின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் சொன்னேன், உங்களை அப்ரிஷியேட் பண்ணி தான் போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தேங்க்ஸ் பண்ணி சந்தோஷமாக போனாங்க. இந்த இன்னசென்ட் கப்புளுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்கிறேன். என்னோடய அன்பு அதிகமாக வெளிப்படுத்துகிறேன். ஏன்னா அவங்களோட அந்த மனிதம், அந்த அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.